நம்ம நாகூர் ஷாவுல் அமீது அவர்கள் நம்முடைய நாகூர் ஷாவுல் அமீது அவர்கள் தாம் மகனுக்கு தன்னுடைய மகனுக்கு பொன் பார்க்க போறாருங்க. ஷாவுல் அமீது அவர்கள் தாம் மகனுக்கு பொன் பார்க்க போறாரு. அதான் மருமகளை தேட போறாருன்னு வச்சுக்கோங்களேன். போகும் பொழுது தெருவில் போகும்பொழுது ஒரு குளம் வருது. அங்க ரெண்டு பிள்ளைய குளிச்சுட்டு நிக்குது. ரெண்டு பிள்ளைய என்ன செய்யுது? குளிச்சுக்கிட்டு நிக்குது. அதுல ஒரு பிள்ளை மூத்த பிள்ளைய பாக்குறாரு ஷாவுல் அமீது. ரெண்டு பொம்பளை பிள்ளைகள்ல மூத்த பொம்பளை பிள்ளைய பாக்குறாரு ஷாவுல் அமீது. பார்த்துட்டு மூத்த பிள்ளைய பார்த்து தடவி கொடுக்கிறாரு. அதுதான் நாங்க சொல்றது. என்ன குறை? நீங்க சாதாரண குறை நினைக்க கூடாது. அந்த பிள்ளைய தலைய தடவி கொடுக்கிறாரு. தடவி கொடுத்துட்டு சொல்றாரு, நீ தாமா என் மருமகா, என் மகனுக்கு யூசுப் என்ற என்னுடைய மகனுக்கு நீ தான் மருமகளா வரணும். உங்க அத்தா உங்க வாப்பா திருப்தி பண்ணிட்டாருன்னா உன்னைத்தான் நான் மருமகளாக்க போறேன். உன்னை என் மகனுக்கு என்ன செய்யறேன்? கெட்டிக்கிறேன். இப்படி வருது மௌலிது கிதாபில். எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி வரக்கூடிய இந்த மௌலிது கிதாபில் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க? ஏற்கனவே ஹதீஸ் வாய்ச்ச நம்ம தரப்புல மா மஸ்ஸத் எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதம்ராத்தின் கத்து. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை அடுத்த அந்நிய பெண்ணுடைய மேனில் அல்ல கையிலோ தொட்டதில்லை, பட்டதில்லை. சும்மா கூட பட்டதில்லை, தெரியாதனமா. இவ்வளவு ஜாக்கிரதையாக நமக்கு வழிகாட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு உஷாராக இருக்க வேண்டிய இருக்கணும் இஸ்லாம் சொல்லுது. இந்த ஷாவுல் அமீது என்ன செய்யறாருன்னு சொன்னா, தான் மகனுக்கு பொன் பார்க்க போயிட்டு அட தச்சலா கண்ணில் பட்டுன்னு சொன்னா பரவாயில்ல, தடவி வேற கொடுக்கிறார். தடவி கொடுத்துட்டு நீ தாம என்ன என் மகனுக்கு மருமகளா மனைவியா வர போறேன், மருமகளா வர போறேன்னு தடவி கொடுக்காரு. இப்படி குளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு போறது, அங்க போய் அடுத்த பிள்ளைய பாக்குறது, அந்த அடுத்த பிள்ளைய பார்த்து தலையை தடவி கொடுக்கிறது, இது குர்ஆன்ல எங்க இருக்கு நாங்க கேட்கிறோம். கேள்வி அதுதான். இவ்வளவு பயங்கரமான குற்றம் குறை இதுல இருக்கு. சாதாரண விஷயம் இல்ல, ஏதோ சின்ன குற்றம் நீங்க நினைக்க கூடாது. இவ்வளவு அசிங்கமான மானக்கேடான ஒரு விஷயம் இந்த மௌலிது கிதாபுல இருக்கு. இதுக்கு இந்த இவ்வளவு பெரிய குற்றம் குறைய நாங்க சொல்லி இருக்கோம். இப்படி தடவி கொடுக்கிற குர்ஆன் இத்தனை வசனம் சொல்லுது. இப்படி அந்நிய பெண் குளிச்சிட்டு போய் பார்க்கலாம். இந்த ஹதீஸை பாரு, புகாரியை பாரு. புகாரிலாம் சொன்னார்ல, புகாரில போய் பாருங்க. இப்படி அந்நிய பெண்ணை பார்க்கலாம், இப்படி தடவி கொடுக்கலாம். தடவி கொடுத்து ஒன்னதான் என் மகனுக்கு கெட்டுவேன், மருமகளை தடவி கொடுக்கலாம் என்பதற்கு குர்ஆன்ல இருந்து எடுத்த குறை இருக்குது நாங்க சொல்றோம். புகழ் ரசூலுல்லாஹ் புகழ் என்பதல்ல இப்ப தலைப்பு. இப்போதைய தலைப்பு மௌலிதில் குற்றம் இருக்கிறது, குறை இருக்கிறது. சாதாரண குறை குற்றம் அல்ல, அசிங்கமான மானக்கேடான குறை இருக்குது என்பது எங்களுடைய வாதம். இப்படி இருக்குது மௌலிது கிதாபுல. இதை நீங்க நல்லா திருப்பி படிங்க. இதற்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க. இப்படி குர்ஆன்ல இப்படி தடவலான்னு இருக்கு, ஹதீஸ்ல இப்படி தடவலான்னு இருக்கு. இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அடுத்தவங்க வாதத்தை வைங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் உங்களுடைய எந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம். கொஸ்டின் அப்படிப்பட்டது. ஏன்னா தலைப்பு நாங்க தலைப்பு விட்டு மாறல. ரசூலுல்லாஹ் புகழ்வது என்று தலைப்பு இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுவோம். அது தலைப்பல்ல. இப்போ இப்பொழுதைய தலைப்பு இந்த தலைப்புக்கு உட்பட்டு நாங்க ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகுதான் உங்களுடைய அடுத்த கேள்வியை நாங்கள் பதில் சொல்லுவோம். இது எங்களுடைய வாதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்த்தரப்புல பேசக்கூடிய சகோதரர்கள் ஒரு வாதத்தை சொன்னாங்க. என்ன வாதம் சொன்னாங்கன்னா, மௌலூதுகளில் ஒரு வார்த்தை கூட தப்பே இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இல்லை. அதை அழுத்தம் திருத்தமா அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நாங்க மௌலூத கரைச்சு குடிச்சோம், அந்த வார்த்தை பயன்படுத்தல, ஆனா அந்த அளவுக்கு வரிக்கு வரி படிச்சிட்டோம். மௌலூத வரிக்கு வரி படிச்சிட்டோம். படிச்சதுல ஒரு வரி கூட தப்பு இல்லை. இப்பதான் நாங்க கேட்கிறோம், வரிக்கு வரி படிச்சீங்கல்ல, ஒரு வரி கூட தப்பு இல்ல. அட பொம்பளை தலைய தடவுனது என்ன தப்பு? அது சொல்லுங்க பாப்போம். நீங்க செய்ய மாட்டீங்க, நான் செய்ய மாட்டேன். ஒரு வலியுல்லா செஞ்சதாக இருக்குத, நீங்க செய்ய மாட்டீங்களங்க. உலகத்துல எந்த முஸ்லீம் செய்ய மாட்டான். செஞ்சா அவர்கள் முஸ்லிமா என்று நாம சந்தேகப்படுவோம். அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு தப்பை ஒரு வலியுல்லா என்று நீங்க மதிக்கக்கூடிய அவரை பற்றி நீங்க எதை உயர்வாக கருதீர்களோ அந்த மௌலூதுல இவ்வளவு மோசமான தப்பு இருக்குது அப்படி நாங்க சொல்றோம். அப்ப என்ன செய்யணும்? நீங்க தெளிவா ஆதாரத்தை காட்டணும். என்ன எங்க தரப்புல கேட்ட மாதிரி அது ஆயத்து இருக்குது, தடவலாம், ரசூலுல்லாஹ் தடவி இருக்கிறாங்க, காட்டுங்க. அல்லது குளிக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம், சைட் அடிக்கலாம், அதுதான் அதுக்கு அர்த்தம். சைட் அடிக்கலாமா? இந்த மௌலூது அதுதானே இருக்குது. வலியுல்லா எதுக்கு குளத்தங்கரைக்கு போகணும்? வலியுல்லா எதுக்குங்க அங்க போகணும்? நீங்க நாங்க போறதுக்கு யோசிப்போமாங்க, சாதாரண மனுஷன் யோசிப்போம்.
அவர் போறாரு, குளிக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு, பொம்பளைகளை பாக்குறாங்க, குளிக்கக்கூடிய இடத்துல ஒரு பொம்பளை வந்து எப்படி இருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய தவறுகள் இருக்குது, விளங்குதா? அதனால இது வந்து சாதாரண குற்றம் என்று நாங்க சொல்லல, மிகப்பெரிய தப்பு. நாங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு முஸ்லீம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இது சாதாரண தப்பு இல்ல, இது பெரிய தப்பு. சைட் அடிக்கிறது, தடவி கொடுக்கிறது, அங்க போய் பார்த்துக்கிட்டு நிக்கிறது, இவைகளெல்லாம் பெரிய தப்பு என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒன்று. இந்த தவறை குர்ஆன்